எனக்கு மட்டும்தான் சோதனை மேலே சோதனையாக வருதா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னு போக போக தாங்க பார்க்கணும். சரி பரவாயில்ல இருக்கட்டும். வெல்கம் டு டே 14 ஆஃப் சாம்பார் புஷ்னி ஃபார்மிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அங்கங்கன்னு வந்து லைட்டாக வந்து புழு கடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி இதை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாது, அப்புறம் காலிஃப்ளவர் மாதிரி ஆயிருங்கிறதுக்காக இன்றைக்கி ஆளை கூப்பிட்டு ஒரு புழு மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறதுக்கு சொல்லிட்டாங்க. என்னன்னா ஆர்கானிக் மெத்தட் வந்து நம்மளால் இந்த டைம் ட்ரை பண்ண முடியல. காரணம் என்னென்னா ஆல்ரெடி மண் ரொம்ப வந்து மோசமான நிலமையில இருந்துச்சு. சரி இந்த ஒரு டைம் வந்து இப்படி பண்ணிக்கலாம், பெஸ்டிசைட்ஸ் மூலயமா போய்க்கலாம், நெக்ஸ்ட் டைம்லேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் செடி நல்லா வருதோ இல்லையோ, கோரை களை மட்டும் நல்லா வந்து சேர்ந்துருக்குது. அது இல்லாமல் பக்கத்தில் பாடுவாசி நாற்று வேறு நிறையா பாடுவாசி ஆயிடுச்சுங்க. பாடுவாசிக்காக வந்து நாற்று வந்து போட்டு வச்சுருந்தோம். இந்த பாடுவாசி நாற்று வேறு எடுத்து நடணும். என்ன சொல்கிறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதை பார்த்தீங்கன்னா பாடுவாசி நாற்று நல்லாவே வந்து துளிர் விட்டு நல்லாவே தழைஞ்சி வந்துருந்துச்சு. சரி இன்னொரு 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து நட்டுக்கலாம்னு விட்டுட்டேங்க. சரி நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.